வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா டிஎம்இ டைரக்ட் மெமரி அக்சஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎம்ஏ கண்ட்ரோலர் இஸ் எ ஹார்ட்வேர் டிவைஸ் தட் அலோஸ் input-output devices to directly access the memory with less participation of processor. இதோட மீனிங் என்னன்னா, இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர் என்ன பண்ணுனா இன்புட் அவுட்புட் டிவைசஸை என்ன பண்ணுனா அலோ பண்ணும். எதுக்கு? மெமரியை டைரக்டா அக்சஸ் பண்றதுக்கு. இந்த ப்ராசஸர்னுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இல்லாமல் குறைவான பார்ட்டிசிபேஷனோட ஸோ மெமரி டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கும். ஸோ டிஎம்ஏ கண்ட்ரோலர்னா என்ன? DMA uses hardware for accessing the memory. That hardware is called DMA controller. So DMA controller வந்து ஒரு hardware தான் memory access பண்றது. It has the work of transferring the data between input output devices and main memory. So memoryக்கும் input output devicesக்கும் இடையில நடக்கிற அந்த data transfer தான் வந்து DMA controllerோட வேலை. யாருடைய தலையீடு இல்லாம very less interaction with the processor. So the direct memory access controller is a control unit which has the work of transferring the data. So dataவை transfer பண்றதுக்கான control unit யாரு? direct memory access controller. சிம்பிளா சொல்லணும்னா ப்ராசஸர்னுடைய தலையீடு இல்லாம இன்புட் அவுட்புட் டிவைசஸ் வந்து டேட்டாவை, அதாவது மெமரியை டைரக்டாவே அக்சஸ் பண்ணிக்கும். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட், டைரக்ட் மெமரி அக்சஸ்னுடைய பிளாக் டயக்ராம். இதில் பார்த்துங்க 3 லைன்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் லைன் டேட்டா பஸ் லைன், அட்ரஸ் பஸ் லைன், கண்ட்ரோல் பஸ் லைன். இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா கவுண்டர் எங்கே டேட்டா பஸ் லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். டேட்டா ரெஜிஸ்டர் ஆல்சோ டேட்டா பஸ் லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். அட்ரஸ் ரெஜிஸ்டர் டேட்டா பஸ் லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ கண்ட்ரோல் யூனிட் இருக்குங்க. இங்கே இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இவங்க 2 பேருக்கு இடையில தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில தான் வந்து என்ன வேணும்? டிஎம்ஏ ரெக்வஸ்ட் வேணும், அக்னாலஜ்மெண்ட் வேணும். ஸோ ஆர்டினா வந்து ரீடு, டபிள்யூஆர்னா ரைட், ஆர்எஸ்னா ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணுறது, டிஎஸ்னா வந்து செலக்ட் த டிஎம்ஏ, அப்புறம் பிஜினா வந்து பஸ் கிராண்ட் பண்ணுறது, பிஆர்னா பஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஐஎன்டிஆர்னா இன்டரப்ட். இப்போது இந்த ஐஓ டிவைசஸ் என்ன பண்ணுதுன்னா டிஎம்ஏ ரெக்வஸ்ட் பண்ணுது. இதுக்கு கண்ட்ரோல் யூனிட் வந்து டிஎம்ஏ அக்னாலஜ்மெண்ட் பண்ணிடுது. ஓகேங்களா? அக்னாலஜ் பண்ணிடுது. இப்போ வந்து கண்ட்ரோல் யூனிட் வந்து ப்ராசஸர் கிட்ட ஒரு இன்டரப்ட் சென்ட் பண்ணுது, அதாவது ஹோல்டு பண்ணி வைக்குது. அப்புறமா ஹெச்எல்டிஏ கொடுக்குது. ஹெச்எல்டினா மீன்ஸ் ஹோல்டு அக்னாலஜ்மெண்ட், ஹோல்டு ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸர் கிட்ட கொஞ்சம் வேலை தான், ஆனால் ஐஓ டிவைசஸ் கண்ட்ரோல் மட்டுமே பார்த்துக்கும் டைரக்ட் மெமரி அக்சஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டைரக்ட் மெமரி அக்சஸ்க்கான பிளாக் டயக்ராம். ஸோ ஒரு கண்ட்ரோல் லாஜிக்கும் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கும் இடையில இந்த டைரக்ட் மெமரி ரெக்வஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நடக்கிறது தான் வந்து டைரக்ட் மெமரி அக்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ அந்த பிளாக் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளேஷன்ஸ் தான் இது. டிஎம்ஏ கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா கவுண்ட், டேட்டா ரெஜிஸ்டர், அட்ரஸ் ரெஜிஸ்டர் அண்ட் கண்ட்ரோல் லாஜிக். இதெல்லாம் இந்த பிளாக் டயக்ராம்ல பாக்ஸ் பார்த்தோன்னே அதில் அடுத்து வருது. டேட்டா கவுண்டர் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுனா ஸ்டோர் த நம்பர் which gives the number data transfer to be done in the one DMA cycle. ஒரு டிஎம்ஏ சைக்கிளில் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த நம்பரை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். யார்? இந்த டேட்டா கவுண்டர். இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிக்ரிமெண்டட் ஆஃப்டர் ஈச் வேர்ட் டிரான்ஸ்ஃபர். ஒவ்வொரு வேர்டு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆக தானாகவே டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும் டேட்டா ரெஜிஸ்டரில் அந்த 0 வர வரைக்கும். ஸோ டேட்டா ரெஜிஸ்டர் ஆக்ட் ஆஸ் எ பஃபர். அட்ரஸ் ரெஜிஸ்டர் இனிஷியலி ஹோல்ட் த ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த டிவைஸ். ஸோ டேட்டா ரெஜிஸ்டர் வந்து ஒரு பஃபர் ஆக்ட் ஆகும். அட்ரஸ் ரெஜிஸ்டர் வந்து தன்னுடைய அட்ரஸை, அதாவது ஒரு டேட்டானுடைய ஃபர்ஸ்ட் அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அந்த டிவைஸ்னுடைய அட்ரஸை. ஆக்சுவலி இட் ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் வேர்ட் டு பி டிரான்ஸ்ஃபர்ட். என்ன அடுத்த வேர்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதனுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரிமெண்டட் டிக்ரிமெண்டட் ஆஃப்டர் ஈச் வேர்ட் டிரான்ஸ்ஃபர். ஆஃப்டர் ஈச் டிரான்ஸ்ஃபர் டேட்டா கவுண்டர் இஸ் டெஸ்டட் ஃபார் 0. அப்போ அந்த டேட்டா கவுண்டரில் 0 வர வரைக்கும் செக் பண்ணிகிட்டே வரும். அப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆகிடும் அந்த டிஎம்ஏ அக்சஸ்.
when the data count reaches 0 the DMA transfer halt stop ஆயிடும். The DMA controller is normally provided with an interrupt capability. நான் அந்த டயக்ராமில் காமிச்சல interrupt, in which case it sends an interrupt to the processor to signal the end of the IO data transfer. இதோட மீனிங் இன்னொரு உங்களுக்கு இமேஜஸில் காட்டுறேன் பாருங்க. இப்போது கண்ட்ரோல் லாஜிக்கு IO டிவைசஸ் இருக்கு. இப்போ DMA ரெக்வஸ்ட் பண்ணுது. ரெக்வஸ்ட் பண்ண உடனே இந்த கண்ட்ரோல் லாஜிக் என்ன பண்ணும், ஒரு இன்டரப்ட் சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணி இவங்களுக்கு DMA அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு சிக்னல் கொடுத்து DMA அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துரும். எப்போ கொடுக்கும்னா அந்த DMA வந்து டைரக்ட் மெமரி ஆக்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதோட ஹால்ட் ஆகிடும் அந்த DMA ப்ராசஸ். நெக்ஸ்ட், ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா போதும். நெக்ஸ்ட், டைரக்ட் மெமரி ஆக்சஸில் 4 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் எண்டட் DMA, டியூவல் எண்டட் DMA, ஆர்பிட்ரேட்டட் எண்டட் DMA, இன்டர்லீவ்டு DMA. ஸோ இது ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். சிங்கிள் எண்டட் DMA. Single-ended DMA controllers operate by reading and writing from a single memory address. ஒரு single memory address எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ரைட் பண்ணுறது, அதுக்கு இந்த single-ended DMA பயன்படும். இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் DMA. நெக்ஸ்ட், dual-ended DMA. டியூவல்னால என்ன பண்ணும், ரீடும் பண்ணும் ரைட்டும் பண்ணும் ஃப்ரம் 2 memory address. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. dual-ended DMA controller can read and write from 2 memory addresses. ஓகேங்களா. ஸோ இது மோர் அட்வான்ஸ்டு. இது இதை விட சிங்கிள் எண்டட் DMA விட இது மோர் அட்வான்ஸ்டு. நெக்ஸ்ட், ஆர்பிட்ரேட்டட் எண்டட் DMA. இது என்ன பண்ணுன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் டு செவரல் மெமரி அட்ரஸ். 2 கிடையாது, நிறைய மெமரி அட்ரஸ்க்கு ரீடும் பண்ணும் ரைட்டும் பண்ணும். இது இதை விட மோர் அட்வான்ஸ்டு ஒன். நெக்ஸ்ட், இன்டர்லீவ்டு DMA. இது என்ன பண்ணுன்னா ரீட் ஃப்ரம் 1 memory address அண்ட் ரைட் ஃப்ரம் another memory address. ஸோ ஒன்றுத்துலேருந்து ரீட் பண்ணும், இன்னொன்றுத்துலேருந்து ரைட் பண்ணும். இதுதான் வந்து டைரக்ட் மெமரி ஆக்சஸில் இருக்கிற 4 டைப்ஸ். நெக்ஸ்ட், த DMA controller have 3 registers. பார்த்தோம் இல்லையா, அட்ரஸ் ரெஜிஸ்டர். அட்ரஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுன்னா அட்ரஸ் டு த ஸ்பெசிஃபை த டிசைர்டு லொகேஷன் இன் மெமரி. ஸோ ஒரு மெமரியில் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் இவங்க வாங்கி வச்சுப்பாங்க. வேர்டு கவுண்ட் ரெஜிஸ்டர், எவ்வளவு வேர்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த கவுண்ட்டை வந்து இந்த வேர்டு கவுண்ட் ரெஜிஸ்டரில் பார்க்கலாம். கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் மோடில் இருக்கும். கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் தான் என்ன பண்ணுன்னா இப்போ ஏதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்னா இந்த மோடை ஆனில் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் மோடில். நெக்ஸ்ட், advantages of DMA controller. Data memory access, speed up the memory operation and data transfer. So DMA எதுக்கு பண்ணுறோம், மெமரி ஸ்பீட், மெமரி ஆப்ரேஷன்ஸ்லாம் ஸ்பீடாக நடக்கிறதுக்கு, கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குல்லையே அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் டேட்டாவை ஈஸியாக சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. CPU is not involved, அதாவது ப்ராசஸர் இதில் இன்வால்வ் ஆகாது டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில். DMA help the CPU in decreasing the load. அப்போ நம்ம CPUக்கு லோடு கொடுக்கறத குறைச்சிருவோம் DMA யூஸ் பண்ணோம்னா. இதுலேருந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா இந்த DMA யூஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட், பிகாஸ் ஆஃப் அடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ். நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருந்தாலும் ரொம்ப விலை வாசி, காஸ்ட்லி. DMA கண்ட்ரோலர் இன்க்ரீசஸ் த ஓவரால் காஸ்ட் ஆஃப் த சிஸ்டம். அப்போ சிஸ்டத்தினுடைய விலை அதிகமாக்குறதுக்கு காரணமே DMA கண்ட்ரோலர் இருக்கிறதுனால. DMA கண்ட்ரோலர் இன்க்ரீசஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர். மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிடும். எல்லா சாஃப்ட்வேருக்குமே வந்து அந்த அக்சஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ தான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ DMAனா என்ன, அதோடைய பிளாக் டயக்ராம், அதோடைய எக்ஸ்பிளனேஷன், அதோடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், டைப்ஸ், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ ஒவ்வொன்றுத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ், வாட் இஸ் DMA, வாட் இஸ் DMA கண்ட்ரோலர். நெக்ஸ்ட், DMAக்கான பிளாக் டயக்ராம். நெக்ஸ்ட், அந்த பிளாக் டயக்ராம்க்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் DMA. நெக்ஸ்ட், அந்த டைப்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், இதில் என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட், இதனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். டைரக்ட் மெமரி அக்சஸ் பற்றி
டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ராப்ரைட் பிளேலிஸ்ட். ஓஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி.